வணக்கம். மீண்டும் ஒரு பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்லலைங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தாவேகா பிரமுகர் அப்படிங்கிறதான் வந்து செய்தியில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நபர் குற்றத்தை பண்ணுறாரு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவரோட பின்புலத்தின் மூலியமாக தப்பிக்க முயற்சி செய்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்க பிரமுகர்கள் மூலியமாக வந்து தப்பிக்க முயற்சி செய்கிறாரு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர் தப்பு செய்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி அந்த கட்சியோட பேரும் வேறு வழி இல்லாமல் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் தவறு செய்கிறாங்க, அது பெண்கள் சம்மந்தப்பட்ட தவறு அப்படின்னா இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த தெருவில் வசிக்கிறார், அவரோட பேர் இதுன்னு சொல்கிறத மட்டும் நிறுத்திக்காமல் அவர் வந்து திமுகவை சேர்ந்தவர், தாவேகாவை சேர்ந்தவர்ன்ற சொல்கிற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாடியும் வந்து ஒரு கட்சி பேரை இணைக்காமல் ஒரு விஷயத்தை பேசவே முடியல. உங்களுக்கே தெரியும் திமுக ஆட்சியில் வந்து எவ்வளோ பாலியல் குற்றங்கள் அதில் வந்து தொடர்ந்து நம்ம பேசுகிறப்போ திமுக நபர், திமுக பிரமுகர் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து திமுக தலைவர்களோட பேரே வந்து வச்சுட்டு பண்ணுறாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிக்குள்ளேயே போயிட்டு அங்கே இருக்க மாணவப்படுத்திட்டு சில சார்களோட உதவியோடு வந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதை ஏன் திமுக கூட இணைச்சே பேசிகிட்டு இருந்தோன்னா 75 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சி, பல வாட்டி ஆட்சி செஞ்சவங்க, பவரில் போன வாட்டி இருந்தவங்க, அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் குளிர்காயறதுக்காக பல பேர் சமூக விரோத செயல்கள் குற்றங்களில் ஈடுபட்டு அந்த கட்சியின் பேரில் வந்து தப்பிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால வாங்கிக்கோ, நீ செய்கிற தப்பு அந்த கட்சி பேரில் வச்சு தானே செய்கிற, தப்பிக்கிறதுக்கு அந்த கட்சி பேர் தானே யூஸ் பண்ணுற, அதனால் நாங்கள் அந்த கட்சி பேரை யூஸ் பண்ணி தான் அந்த செய்தியை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகாவும் வந்துகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஐயம் ஏற்படுது. ஏன் நம்ம அதை செய்ய யோசித்தோன்னு பார்த்தீங்கன்னா புது கட்சி இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. நம்ம கண்டிப்பாக விமர்சனம் தவறுன்னு இருந்தால் செய்ய தான் வந்து போகிறோம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது வன்மம் நிறைந்ததாக மட்டுமே பார்க்கப்படும். அப்படிங்கிறனால கொஞ்சம் பாஸ் விட்டவங்க, ஆனால் தப்பு செய்கிறவங்க பாஸே விட மாட்டாங்க போல இருக்குது. குறிப்பாக தாவேகாவை சேர்ந்தவர்கள் இந்த கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கேட்கறதுக்கே உடம்பே கூசுகிற விதமான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிறத திருவைகுண்டம் கேஸை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ரீகேப். இந்த சேலம் மணிகண்டன் 8000 வீடியோஸ், அதில் 1000 வீடியோஸ் பார்த்திங்கன்னா வந்து பல பெண்கள் இருக்காங்க, 100 பெண்களாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தரங்க வீடியோஸ். அந்த மேட்டருக்கு வரேன். பட் அதுக்கு முன்னாடி திருவைகுண்டத்தில் நடந்த நிறைய பேருக்கு தெரியல. அங்கே இருக்க எம்எல்ஏ சரவணன், அந்த சரவணன் கீழே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் பணி செய்கிறதுக்காக வந்து 2 பெண், அதுக்கப்புறம் வந்து 2 ஆண்கள், இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண தேவைக்காக அவங்க ஒரு உதவி கேட்டாங்க, கூப்பிட்டு போயிட்டு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து அவங்க கூட பாலியல் அத்துமுறையில் ஈடுபட்டு அதற்கப்புறம் கற்பழிச்சிட்டாங்க. அந்த பெண் வந்து அதில் வந்து மயக்கத்துலேருந்து தெரிஞ்சிருக்கிறப்போ மிரட்டி கற்பழிச்சு அந்த பெண் போயிட்டு இந்த எம்எல்ஏ கிட்ட ஜெயிச்சோன்னு சொன்னோன்னே நம்ம உனக்கு வேலை வாங்கி தரேன், அதாவது பழைய படத்துலாம் வந்து கெடுத்துட்டான் அதனால் அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மேலிடத்தில் நிறைய பேருக்கு வந்து இதில் கனெக்டாக இருக்காங்க, நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கலாமா, வெளில சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணது. அந்த பெண் ரொம்ப தைரியமாக, நான் மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது எல்லாருக்குமே தொடர்ந்து ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து சொன்னாங்க. அந்த கேஸ் இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ரைட்டு, அதில் வந்து பாராட்டுக்கள். அது என்ன வந்து தியாகமாக இல்லை, கடமை. இருந்தாலும் கடமையை கரெக்டாக செஞ்சுருக்கீங்களா, பாராட்டுக்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் இவ்வளோ நாள் ஏன் உடனே அந்த பெண்ணுக்கான உதவியை செய்யலை, ஏன் அந்த எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா தாமதப்படுத்தினார், ஏன் வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், ஏன் வந்து ஒரு முக்கிய அமைச்சரோட பெயரை வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து விசாரணைக்குள்ளே ஆக்கப்பட்டு இதெல்லாம் வெளில கொண்டு வரணும். சரி, அப்படி ஒரு கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துக்கு பக்கத்தில் சிறுமியை ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் செஞ்சானா, அவன் வந்து தாவேகா பிரமுகர். அதே மாதிரி ஆலந்தூரில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுருக்கான், அவன் வந்து தாவேகா பிரமுகர். இந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்கும்போது ஓகே இந்த மாதிரி செய்தி வந்துகிட்டே இருக்கேன், எத்தனை பேசுகிறதுப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ இல்லை இதை பற்றி நீ கடந்து போகவே முடியாது அப்படின்னு தான் இந்த 8000 வீடியோஸ் கேஸ் வந்திருக்கு. ஏன்னா சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக இது அப்படி தான் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ சேலத்தில் மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர், இவர் தாவேகா பிரமுகர் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் தாவேகா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய ஆதாரம்லாம் இருக்குது. பட் ஏதாவது பொறுப்பில் இருக்காரா அப்படின்னு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் தாவேகா பிரமுகர் அப்படின்னு அந்த சுற்று வட்டாரங்க இருக்க மட்டும் இல்லாமல் தாவேகாக்காக ஒர்க் பண்ணது அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃபாகவே இருக்குது. ஏன் இவரால் பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவேகா கூட அசோசியேட்டடாக இருந்ததை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக, குறிப்பாக நம்ம ஊரில் தான் வந்து டாஸ்மாகாலே பல குடும்பங்கள் அழியுதில்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கணவன்மார்கள் சரியான வேலைக்கு போய்ட்டு சம்பாரித்து வீட்டை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில், அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கடன் வாங்கிட்டு கந்து வட்டியில் கடனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவமானத்துக்குள்ளாகிற பெண்கள். கணவன் வந்து வேலைக்கு போயிடுவார்,
காசை கொடுக்க முடியாமல் அந்த நேரத்தில் வீட்டில் பெண்கள் தான் இருப்பாங்களே. அப்போ அந்த கந்து வட்டி கும்பல் வந்து அவங்கள மிரட்டுறப்போ அசிங்கமாக பேசுகிறப்போ தாங்க முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதே தெரியாமல் கண்ட நாய்கிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்குறாங்க. இதில் சில பெண்கள் ஹெல்ப் கேட்கலனாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறத வந்து வேறு வழி இல்லாமல் வெளில காட்டிக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு உதவுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவணைப்பு தர மாதிரியே வந்து இது எல்லா ஊர்லேயும் எல்லா கட்சிக்காரங்களையும் இருக்காங்க கேவலமான மனுஷங்க இந்த மாதிரி ஆம்பளைங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆணாக உதவி செய்யும் மனம் கொண்டவராக பார்த்திங்கன்னா அந்த மணிகண்டன் இருந்திருக்காரு. அப்படி ஒரு பெண் கிட்ட இவர் போயிட்டு வந்து நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக பழகி அந்த பெண்ணும் அன்புக்கு மட்டும் இல்லாமல், ஏன்னா அந்த பெண் சொன்னதே தான் சொல்கிறேன், அன்புக்கு மட்டும் இல்லாமல் எனக்கும் சில பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கூட பழகினேன், போனேன், வந்தேன். அதன் மூலிமா எனக்கு சில ஆயிரங்கள்லாம் கிடச்சிது. அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி அவர் கூட நான் வந்து க்ளோஸாக இருந்தப்போ ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூமுக்கு வந்து போகிறாரு. அப்போது அந்த ஃபோனை எதாச்சியாக தொடர்ந்து பார்க்குறப்போ 8000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள். சரிங்க, ஒரு ஃபோன்னா 8000க்கும் மேற்பட்ட வீடியோ இருக்குன்னா அவர் ஃபோனில் நிறைய மெமரி இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவுமே ஒரே மாதிரி வீடியோக்கள். என்ன மாதிரி வீடியோ? ஒரே வீடியோ எதுக்கு 8000 காப்பி எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்போ, அதாவது எல்லாமே அந்தரங்க வீடியோக்கள். அதில் 1000க்கும் மேற்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப வக்கிரமாக இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதில் ரீசெண்டாக இருக்க வீடியோஸில் என் வீடியோஸையும் நான் வந்து பார்த்தேன். அதாவது அவர்கிட்ட வந்து வீடியோ காலில் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வந்து வச்சுருக்காரு. இந்த எல்லா வீடியோஸுமே பார்த்தோன்னா அவரோட கேரக்டர் உடனே ஒரு பெண் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களே, ஓகே இது மாதிரி எல்லாரையுமே வீடியோ எடுத்து பின்னால் பிளாக்மெயில் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் பாத்ரூமில் வந்து வரதுக்கு முன்னாடி அந்த பெண் இவங்க இருக்க வீடியோஸை மட்டும் வந்து டிலீட் பண்ணிவிட்டு கமுக்கமாக போயிட்டாங்க. டிலீட் பண்ணேன்னு சொன்னாங்க. பட் ட்ராஷ் ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு இருக்கா, அதையும் டிலீட் பண்ணிங்களா? அந்த யோசனையை சும்மா அவங்க மனசுக்குள்ளே போடுறேன். ஸோ இப்படி டிலீட் பண்ணிட்டு போயிட்டாங்கங்க. போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மணிகண்டன் நம்பர் கூட வந்து டச்சை ஃபுல்லாக வந்து விட்டுட்டாங்க. இந்த மணிகண்டன் என்ன பண்ணுறாரு, என்ன இது இந்த பெண் வந்து கால் பண்ணால் வந்து வரவே மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நம்பர்லேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன சொல்கிறாரு, இந்த பாரு என் கூட இருந்த மாதிரியே நீ சந்தோஷமாக என்னோடய நண்பர்கள் கூட இருந்தீங்கன்னா என் நண்பர்களும் நல்லா பார்த்துப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அதோட நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நீ கொஞ்சம் ஒத்துழைச்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அந்த மாதிரி பெண் இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எவ்வளோ மிரட்டினாலும் நான் அதுக்கெல்லாம் உடன்பட மாட்டேன், நீ என்ன முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னோடனே திருப்பியும் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி போட்டு மிரட்டியிருக்காரு. இதன் மூலியமாக சில பேருக்கு இவரோட நடவடிக்கை, இவருடைய இந்த நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியா பரவி இருக்கும்ல, இவங்கெல்லாம் வந்து இந்த லேடி அப்ரோச் பண்ணி தான் அந்த விஷயத்தை கேட்குறாங்க. இந்த லேடி மூலியமாக அந்த விஷயம் வெளில வருது. ஸோ இந்த நபர்கள்லாம் யாரெல்லாம் அந்த லேடியை அப்ரோச் பண்ணி விஷயத்தை கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நட்பான சார்பான சொந்தக்கார பெண்கள்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரே பேட்டர்னில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்காவை சேர்ந்த இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிரமுகர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் சென்னைக்கு கூப்பிட்டு போய் உங்களை முதல்வர் விஜயை பார்க்க வைக்கிறோம். அதாவது அந்த காலகட்டத்தில் முதல்வர் விஜய் இல்லை, தேவைக்காவின் தலைவர் விஜயை பார்க்க வைக்கிறோம். எப்படி இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸில், யாருக்கு தான் அவரை பார்க்க பிடிக்காது சொல்லுங்கள்? நம்ம ஊரில் குழந்தைக்கு காக்காவுக்கு பூனைக்கு கூட அவரை பார்க்க பிடிக்கும்ல. அந்த மாதிரி வந்து அவர் மேலே இருக்க அன்பில் எல்லாருக்கும் பார்க்கணுன்னு தோணும். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு ஆதாயத்துக்காக ஜஸ்ட்டு தாவேக்கா தலைவரை இன்றைக்கி முதல்வராக இருக்க விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் கஷ்டமும் தான் இருக்குது. சரி, இப்படி சொல்லி பல பெண்களை ஏமாற்றி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வலையில் உள்ள வச்சு ஆசை வார்த்தை கூறி அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை வீடியோவை வேறு பதிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இந்த மணிகண்டன் அப்படிங்கிற நபர் வந்து அந்த பெண் வந்து என் நண்பர் கூடயே வந்து ஒத்துழைச்சுப்போம் அப்படின்னு சொன்னதுனால இது ஒரு பெரிய ராக்கெட்டு. பல பேர் வந்து இதில் வந்து ஈடுபட்டிருக்கலாம், கலந்துருக்கலாம் தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணையை வந்து முடிக்க விடப்பட்டிருக்காங்க. செய்தி வந்து சும்மா காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம், சில பல விஷயங்கள் ரிசர்ச் பண்ணோம். இப்போதைக்கு எதெல்லாம் வந்து உறுதிப்பட்ட தகவல்களோ அதை முன்னாடி சொல்லியிருக்கிறோம். எதெல்லாம் அனுமானிச்சுட்டு இருக்காங்களோ அதையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி வந்து பிச்சைக்கார பசங்க இருக்காங்க, களவாணி பசங்க இருக்காங்க. பெண்களை அரசியலில் அப்படி நட்பாக பழகி அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா வந்து கேவலமான செயலில் ஈடுபட வைக்கிறவங்க, பதவி ஆசை காட்டி வந்து ஏமாத்துறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. எந்த கட்சி வேணால் எடுத்துக்கோங்க, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், சரி ஓகே மீதி இருக்க கட்சி எல்லாம் கூட வாயில் வந்துருச்சு சொன்னால் தப்பாயிடும். எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. இப்போ தாவேக்கான்ற கட்சியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய புது நபர்கள் இருப்பாங்க, நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க, நிறைய வந்து இளம் பெண்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து காலங்காலமாக அரசியல் பண்ண கட்சிகள்லாம் நடக்கக்கூடிய கூத்துகள் வேறு மாதிரி இருக்கும். இப்படி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு இடத்துல கூடுறப்போ, நிறைய அனுபவம் இல்லாதவங்க ஒரு இடத்துல கூடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த நான் சொன்ன கட்சிகள்லாம் கொஞ்சம் பலந்துன்னு கொட்ட போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இத்து போன வேலைகள்லாம் பண்ணி சுற்றிருப்பாங்கல்ல, அவங்க இந்த தாவேக்கான்ற கட்சிக்கு வந்தால் அதே வேலைகளை பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி இளம் பெண்கள்,
அது மாதிரிலாம் நிறைய பேர் வரப்போ, யங்ஸ்டர்ஸ் வர்றப்போ வந்து நிறைய பேர் இப்போ ஆஸ்பிரேஷன்ஸோட ஆசையோடு வருவாங்க. நிறைய பேருக்கு நிஜமாவே விஜய் அவர்களை பார்த்தா போதும் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ராடுங்க எல்லா மாவட்டத்திலும் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. நீங்கள் அரசியலில் ஈடுபடுங்கப்பா, தாவேக்கா கூடயே சேர்ந்து செயல்படுங்க. உங்களோட குழந்தைய பெற்று, அதாவது ஒரு 3 குழந்தை 4 குழந்தை பெற்று 4 குழந்தைக்கும் டிவிகே 1, டிவிகே 2, டிவிகே 3, டிவிகே 4ன்னு கூட பேர் வைங்க. அது உங்கள் இஷ்டம், சொல்லவே இல்லை. இல்லை விஜய் அவர்கள் படம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன், இன்னொரு பையனுக்கு கோட், இன்னொரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜி, பொண்ணுக்கு விஜி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவர் மேலே இருக்க பற்றெல்லாம் காட்டிக்கோங்க. ஆனால் நிறைய பேர் ஜஸ்ட் விஜய் அவர்களை பார்க்க வைக்கிறேன், இல்லை தாவேக்கால உங்களுக்கு பதவி வாங்கி தரேன், இன்றைக்கி நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உங்கள் மனசை கழுவி இந்த மாதிரி கேவலமான இடத்துல கூட்டு போய் நிறுத்திடுவாங்க. அதுவும் இந்த புது கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது சிஸ்டமேட்டிக்காக நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இளம் பெண்கள் எல்லாருமே உஷாருன்னு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஸோ இது மேலோட்டமாக இந்த நியூஸ் வெளில வந்திருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் வந்து பேசியிருக்கோம். இன்னும் தோண்ட எவ்வளோலாம் வரப்போதோ, வந்தால் பேசாமல் விட்டுருவோமா? கண்டிப்பாக பேசுவோம்.